மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 31 தொடங்கி 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்தில் இருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோரும் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய முதல் வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாம்பு சூழ்ச்சி செய்து அவர்களை ஏமாற்றியது என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். ஏன் சாத்தானை ஒரு பாம்பிற்கு ஒப்பிடுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். முதல்ல தோரான் சொல்லிட்டு முதல் 5 நூல்கள் எழுதப்பட்ட காலம் சாலமோனுடைய காலம். அதுவரையிலும் வரலாறுகள் பேசப்பட்டு சும்மா அவங்கவுங்க கதை வடிவிலாக சொல்லப்பட்டது. அதுதான் கூடார திருவிழா. அப்படின்னா என்னன்னா, யூதனுடைய கூடார திருவிழா அன்று எல்லா குடும்பமும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கதைகளை சொல்ல வேண்டும், வரலாறுகளை சொல்லி படிக்க வேண்டும். ஆனால் முதலாக இந்த முதல் 5 நூல்களை எழுதியவர் யார் என்று பார்த்தோம் என்றால் சாலமோன் எழுதுகிறார். அப்ப எழுதும் போதுதான் அவருக்கு என்ன கிடைக்கிறது என்றால், ஏன் இந்த பாம்பை ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, கானான் இல்லத்தை அடைந்தார்கள் பார்த்தீங்களா? அந்த கானான் இல்லத்தில் அவர்கள் வழிபட்ட தெய்வம் பாம்பு. அந்த பாம்பை இவர்கள் சாத்தானாக ஒரு உருவம் காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பாம்பை அப்படியே சாத்தானாக காட்டுகிறார்கள். இது என்ன காரணம் என்றால், அவர்களை கானானியர்களை பொறுத்தவரையிலும் பாம்பு என்பது வளமையை குறிக்கக்கூடியதாக அவர்கள் கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியினுடைய தெய்வமாக அது பார்க்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பாம்பு ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றியதாக ஒரு உருவக வடிவம் கொடுக்க பாம்பை அங்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாம்பு அவர்களை பார்த்து இந்த கனியை உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றார். ஆனா பாம்பு சொன்ன திறக்கப்படும் என்பது வேறு, ஆண்டவர் சொன்ன எஃபத்தா திறக்கப்படும் என்பது வேறு. ஆண்டவர் சொன்னது உன்னதத்தை உனக்கு காட்டுகிறேன் கேட்கப்படும் என்று சொல்ல எஃபத்தா. ஆனால் பாம்பு சொன்ன உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்பது தீமைகளை மட்டும் உங்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய சொந்தமாக இருக்கிறது. இப்ப பாம்பு சொன்னது நன்மை தீமையை அறிய வேண்டும் என்றால் இந்த கனியை சாப்பிட்டா போதும் அப்படின்னு தான். அப்ப பாம்பு சொன்னது சரிதானேன்னு எனக்கு தோணும். எப்படி? அப்ப நன்மை தீமை தெரியுது என்றால் மனிதனுக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது தெரிந்துதானே ஆக வேண்டும். அப்ப எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறான், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய மறுக்கிறான். அப்ப இவனுக்கு எப்படிப்பட்ட அந்த ஒற்றுமை இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, திருவிவிலியத்திலே முதல் அந்த 5 தோரா நூல்களை எழுதும் போதும் சரி, கானான் இல்லத்தில் என்ன நடந்தது என்பதை தொடக்க நூலிலே அவங்க குறிப்பிடுறாங்க. கானான் இல்லத்தில் வழிபட்ட அந்த பாம்பு தான் தொடக்க நூலில் முதலாக வரக்கூடிய அந்த பாம்பாக காட்டக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இது இப்படி போய்கொண்டிருக்கும் போது மனிதனுக்கு மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று ஆசை, அது பேராசையாக மாறுவது என்பதை பார்க்கிறோம். அதனால்தான் திருவள்ளுவர் 126வது குறள் எழுதுவார், ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றி, அது அப்படி எழுதக்கூடிய அந்த குறளை நாம் பார்க்கிறோம். என்னன்னா, ஆபத்து நேரத்தில் ஆமை போல நம்ம ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறணும். ஓட்டை களைஞ்சிட்ட அப்படின்னா நீ எங்கேயுமே ஒளிய முடியாது. அப்ப 5 புலன்களையும் என்னால் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவுடைய திறந்திடு எஃபத்தா என்பதனுடைய பொருள்படுகிறது. அவ்வளவு நாள் அவர் ஒன்றும் கேட்காமல் இருக்கிறார். நல்ல விஷயங்களை பேச முடிந்தும் தடை செய்யக்கூடியதாக திக்கி திக்கி பேசக்கூடியவராக இருக்கிறார். இருப்பினும் ஆண்டவர் அவருடைய நாவுகளையும் காதையும் தொட்டு அவரை சுகப்படுத்துகிறார்.
இப்பொழுது அவர் ஒரு இறைவாக்கினராக கூட அவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், எனக்கு அற்புதம் நடந்திருக்கிறது, இயேசு எனக்கு நல்லது செய்திருக்கிறார், இப்பேற்பட்ட மனிதன் செய்திருக்கிறார் என்று எல்லா மக்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு இறைவாக்கினராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை அனுப்பி வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப ஆசை, இந்த ஆசை நம்ம எப்படி அடிமையாக்குகிறது என்பதை ஒரு உவமை வடிவிலாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு பறவை ஆலமரத்து பழத்தை உண்ட பிறகு ஒரு மரத்தின் மீது அமர்ந்ததாம். அப்ப மரம் சொன்னதாம், என்னிடம் இருக்கக்கூடிய இந்த விதையை நான் கழிவுகளாக இங்கு கொட்ட போகிறேன் பறவை சொன்னிச்சான். அப்ப ஆலமரம் சொன்னிச்சான், போடு, விதையத்தானே போடுற, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப உடனே ஆலமரத்து விதையை அந்த காக்கா எச்சமாக போட்டு விட்டதாம். அப்ப விதை மரத்திடம் சொன்னதாம், எனக்கு இடம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுச்சான். இருந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய மரமாத்தானே இருக்கிறேன், நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யும் போது விதை மரமாக முளைக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அது பெரிய ஒரு சுமையாக மாறும்போது பனைமரம் சொன்னதாம், நீ என்னை விட்டு போயிரு, எனக்கு ரொம்ப சுமையா இருக்குது, உன்னை வச்சுட்டு என்னால பார்த்துக்கிற முடியல, போயிரு அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப ஆலமரம் சொன்னிச்சான், இனிமே வேற வழி கிடையாது, நான் உன்னிடமிருந்து உன்னுடைய சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி கொண்டிருக்கிறேன், நான் கொழுத்து வளர்ந்து விட்டேன், இனிமேல் நான் போக வேண்டிய நேரம் அல்ல, நீதான் என்னை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னதான். இது எதை ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்றால், ஆசை, பேராசை. நாம் சிறிய ஒரு விதையாக இருக்கக்கூடிய அந்த ஆசையை நாம் நமக்குள் வளர்த்து கொண்டிருக்க அது ஆலமரமாக வளர்ந்து நம்மையே அழித்து விடுவதற்கு ஒப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நம்மளுடைய அந்த அந்த இனிமையான இயற்கையான குணங்களை அழித்தது எந்த விதை என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த இயற்கையான குணநலன்களை கெடுத்தது அந்த கனியாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயல்பாக இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட விதைகள் எதை நாம் அனுமதித்தோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அந்த விதை தான் இன்று நம்மை நசுக்கி கொண்டிருக்கிறது, நம்மிடம் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தையும் உறிஞ்சி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் அப்படிப்பட்ட அந்த விதை நல்லதாக இருந்தாலும் அதை அனுமதித்திருப்போம். அது நம்மை ஆட்டி படைக்கிறதா இல்லை நம்மை வாழ விடுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது நம்மை அழிக்கிறது என்றால் அதை எப்படி களைவது என இறைவனிடம் வரவேண்டி இந்த பலியிலே இணைவோம். ஆமென்.